நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா வீட்ல எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. சமைச்சு குடுப்பீங்களா ஆ. நான்வெஜ்? ஓ! அப்புறம் அமெரிக்கால இருக்கிற எங்களோட சர்ச் ப்ரீஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு குடுக்கறதுக்கு ஐ நோ வெஸ்டர்ன் குசின் தெரியும். மீட் லோஃப், ஸ்பெகட்டி, மீட் பால்ஸ், பாஸ்தா ஆஃப் டிஃபரண்ட் கைண்ட்ஸ். அப்புறம் அந்த ரியல் சாஸ், பீஃப் சாஸ் அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து சமைச்சு தருவேன் ஸ்மெல் இப்போ. அஃப்கோர்ஸ் ஆனா நீங்க சொன்னீங்க. அது இதே மோகினி அவர்கள் தான் வந்து மீன தொடுறதுக்கு கூட யோசிச்சவங்க. இப்பயும் சாப்பிடுறது இல்ல. பட் அத சமைக்கிறாங்க அப்படின்னும்போது எதுவும் அ டேஸ்ட் பார்க்காம சமைக்கிறதுன்றது மிகப்பெரிய கலை. அது ஏன்னா அப்படித்தான் சொல்லுவாங்க எல்லாரும். பட் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. பரத் ஏதாவது இருந்தா நான் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். யார் பக்கத்துல சாப்பிடுறவங்க இருந்தா டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். யாரும் இல்லன்னா நான் அப்படியே தான் சமைச்சு தருவேன். அண்ட் ஐ குக் எவ்ரிதிங். போர்க் மட்டும் குக் பண்ண மாட்டேன். என்னால முடியவே முடியாது. ஐ குக் பீஃப், ஐ குக் மட்டன், lamb, சிக்கன், ஃபிஷ், கிராப், ஆயிஸ்டர், கிளாம். ஸோ எல்லாமே ஐ குக் எல்லா எவ்ரிதிங். ஓ வெரைட்டியும். யா யா கிளாம் சவுடர் எல்லாமே வந்து ஐ ஸ்டார்ட்டட் குக்கிங் ஈவன் வெஸ்டர்ன் குக்கிங். ஸோ அது வந்து கொஞ்சம் பிடிக்கும். பட் எனக்கு வந்து ரொம்ப என்ன வந்து கிச்சன்ல போய் ஒரு 100 பேருக்கு 4 நாளைக்கு சமைன்னா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஐ திங்க் தட்ஸ் வெரி போரிங். ஸோ ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு வீடு டெக்கரேட் பண்றதுக்கு பிடிக்கும். வீடு வந்து அப்படியே ஒரு ஒரு சீசன் தகுந்த மாரி மாத்திட்டே இருக்க பிடிக்கும். கார்டனிங் பிடிக்கும்.